ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறது தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னா எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். In the end, okay, make promise, listen, apology, judgment, isolation, detention, fake, city, patience, okay, presence, departure, opposite, Eight of Pentacles, Page of Swords, Page of Wands, Queen of Cups, Queen of Pentacles, Devil, Seven of Pentacles, Ace of Wands, King of Cups, Magician, Two of Pentacles, Queen of Swords, Four of Pentacles. Okay. தென் இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, அவங்க ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவங்க மைண்டில் எந்த மாதிரியான தாட்ஸ் ஓடிட்டு இருக்கும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையவே கிடையாது. கலெக்டிவ் ரீடிங், ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகும் அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். சரி, வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, மேபி வீடியோ பார்க்குறவங்க மேபி ஃபினான்ஷியலி நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டோ, நீங்கள் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டோ, ஃபினான்ஷியலி உங்களுக்கு ஓகே ஓகே அதுவும் எல்லா அபண்டன்ஸும் உள்ள ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கலாம். ஓகே, ஃபினான்ஷியலி உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, நல்ல ஜாப் இருக்கலாம், இல்லைங்க ஃபேமிலியில் நல்ல சொத்து நகை. ஸோ உங்கள்கிட்ட எல்லாமே ஒரு சேஃப்டி, உங்கள்கிட்ட அது ஃபினான்ஷியலி நீங்கள் ஓகே, உங்கள்கிட்ட அது நீங்கள் ஸ்டேபிள் ஆகும். ஆக்சுவலி ஓகே, ஸ்டேபிள் கிரவுண்டட் ஆகும், நீங்கள் உங்கள்கிட்ட உண்டு ஆக்சுவலி. ஓகே தென் இன்னொரு விஷயம்னா நீங்கள் பயங்கர லாயல் ஆகும். ஓகே, அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து யாரும் நம்பவும் மாட்டீங்க, அட்டாச்ட் ஆகவும் மாட்டீங்க. அப்படி வந்து ஒருத்தவங்களை தூக்கி உங்கள் ஹார்ட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா, உயிரே போனாலும் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும்
லைஃப் லாங் அவங்கள கொண்டு போகணும். ஸோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நீங்கள் இருக்கலாம். பயங்கர லாயலான ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம். ஓகே. இத்தனை ஒரு உங்களை பொறுத்த மட்டும் அவ்வளோவா சீக்கிரமாக யாரு கூட அட்டாச்ட் ஆக மாட்டீங்க. மேபி அப்படி அட்டாச்ட் ஆனீங்க அப்படின்னா எந்த சுச்சுவேஷன் வந்தாலும், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும், ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் உங்களால் ஓவர்டேக் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது உங்களை பொறுத்த மட்டும் அது விளையாட்டு கிடையாது. அது ஒரு உயிராகும். ஹார்ட் டு ஹார்ட் ஆகும். ஸோ எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை பொறுத்த மட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது அதில் கஷ்டமும் வரும், நஷ்டமும் வரும், வலியும் வரும், வேதனையும் வரும், ப்ளஸ் இருக்கும், மைனஸும் இருக்கும். ஒரு பர்சன்கிட்ட ஒரு பர்சனோட 110% அவங்கள நம்ம ட்ரஸ்ட் பண்ணுவோம், அஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, அந்த ஒரு கேரக்டராகும். இப்போ ஒரு அவர்கிட்ட ப்ளஸ்ஸும் இருக்கலாம், மைனஸும் இருக்கலாம். ஓகே. ஏன்னா நீங்கள் பயங்கர லாயலா ஒரு ஆளோட ப்ளஸ்ஸை மட்டுமே பார்த்து ஜீவிக்கிற ஒரு கேரக்டர் நீங்கள் கிடையாது. ஒரு ஆள்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸையும் மைனஸையும் நீங்கள் மனதார அஸ்பெக்ட் பண்ணி ஜீவிக்கிற ஒரு கேரக்டராகவும் நீங்கள். ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கு தெரியும், ஒரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த மட்டும் அது ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். பட் அதெல்லாம் அஸ்பெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு பேர் தான் ஸ்நேகம். அதெல்லாம் அஸ்பெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு பேர் தான் லவ்வுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஃபினான்ஷியலி என்ன அபண்டன்ஸ் இருந்தாலும், பேக்ரவுண்ட் இருந்தாலும், இவங்களுக்கு எமோஷ்னலி உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஓகே. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது உங்களுக்கு இந்த ஒரு போஸ்ட் நீங்கள் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் எத்தனையோ மாத்திரம் இந்த ஒரு போஸ்ட் அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வலி தந்தாலும், வேதனை தந்தாலும், இந்த ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் சம்டைம் கோவப்பட்டிருக்கலாம், டென்ஷன் ஆகிருக்கலாம். ஒருபோதும் இந்த ஒரு பர்சனை விட்டுட்டு வேறு ஒருத்தரை சூஸ் பண்ணணும், இல்லைங்க இந்த ஒரு பர்சன் இல்லைங்க இந்த ஒரு பர்சன் இல்லாமல் ஜீவிக்கணும், இல்லைங்க இந்த ஒரு பர்சனை மறந்து ஜீவிக்கணும் அப்படின்னு ஒரு தாட் உங்கள் மைண்டில் இது வரைக்கும் வந்துட்டுல நம்ம சொல்லலாம். ஓகே. கரண்ட்லி நீங்கள் முகத்திரிச்சு இருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். அந்த பர்சன்கிட்டேருந்து கொஞ்சம் முகத்திரிச்சு இருக்கிறீங்க. ஏன்னா அந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு ஃபினான்ஷியலி இவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. மேபி இவர் லைஃப்பில் க்ரோ ஆகிறதுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஆக்சுவலி சாரி உங்களுக்கு அது ஹர்ட் ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னாலும் நமக்கு காலையில் வரைக்கூடிய இன்ஃபர்மேஷனை கட்டாயம் அதை சொல்ல வேண்டியது என்னோடய லைஃப் பர்பஸ் ஆகும். என்ன அப்படின்னா ஒருபோதும் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபாஸ்ட்டில் ட்ரூவாக நின்றுட்டே கிடையாது, ஃபேக்காக நின்றுட்டு உண்டு. காரணம் என்னென்னா உங்ககிட்ட நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஃபினான்ஷியலி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் பக்கா ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டராகும், செல்ஃபிஷான ஒரு கேரக்டராகும், மணி ஓரியன்ட் பர்சனாக மணி தான் உலகம்னு நினைக்கிற ஒரு கேரக்டராகும். ஸோ இவர் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் உங்ககிட்ட கிடச்சிட்டு உண்டு. ஓகே. உங்ககிட்ட நீங்கள் நல்லா அந்த பர்சனுக்கு செலவு பண்ணியிருக்கலாம், அடிக்கடி பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு பணத்துக்காக தான் உங்ககிட்ட இவர் ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் இவர் ஒரு இடத்துல நிற்கிறார் அப்படின்னா வாட் இஸ் த யூஸ், என்ன பர்பஸ், நம்ம கையில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு யோசிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே. அப்போ உங்ககிட்ட இவருக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கிறனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் நின்றுட்டு உண்டு. பட் ஒருபோது இவர் ட்ரூவாக நின்றுட்டு நான் கிட்ட கிடையவே கிடையாது. மைண்ட் கேம் கழிச்சிட்டு உண்டு, நிறைய ப்ராமிசஸ் பண்ணிட்டு போய் நிறைய போய் ப்ராமிசஸ் பண்ணிட்டு உண்டு. என்னை நம்ப, என்னை ட்ரஸ்ட் பண்ண, நான் அவனுக்கு கட்டாயம் கமிட்மெண்ட் கொடுப்பேன், ஸ்டெபிலிட்டி கொடுப்பேன், நீ தான் என் லைஃப்பில், நீ தான் என் ஃப்யூச்சர் ஃபார்வர்டர், உன்னை நினச்சி தான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்ந்துட்டுருக்கேன். அதெல்லாம் ஒரு பொய்யாக இருந்துட்டு உண்டு. ஆக்சுவலி இவர் நல்லா தான் போவாங்க. ஓகே. நல்லா தான் போவாங்க. பட் இவர்கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் கமிட்மெண்ட்டு, கிளாரிட்டி, ஸ்டெபிலிட்டின்னு ஏதாவது ஒரு விஷயம் கேட்கக்கூடிய டைமில் ஆளும் உங்களை ஜட்ஜ் பண்ணி ஆகும். நல்லா அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போயிட்டுருக்கும், ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். அவர் என்ன கேட்டால் நீங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் உங்கள் வாயிலேருந்து நீ என்ன எப்போ மேரேஜ் பண்ணிப்பேன், இன்றைக்கி நான் இன்னும் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கூட ஸ்டெபிலிட்டி கூட சொல்லும்போது ஆள் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை இழுத்து விட்டு உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. உங்களை குத்து சொல்கிறது, குறை சொல்கிறது, இந்த மாதிரி மற்ற டைம் ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக போகிறீங்க. கமிட்மெண்ட் ஒரு வேர்டு தொடங்கக்கூடிய டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை ஜட்ஜ் பண்ணுறது, உங்களை குறை சொல்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆளை பொறுத்த மட்டும் ஆளுக்கு ஒருபோதும் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், இல்லைங்க உங்களை ஒரு ஃப்யூச்சர் பார்ட்னராக கொண்டு போகணுன்னு ஒரு தாட்டில் ஆள் உங்க கூட பழகிட்டு இல்லை. ஓகே. ஆளை பொறுத்த மட்டும் நீங்கள் இவருக்கு நல்லா செலவு பண்ணுவீங்க, ஃபினான்ஷியலி ஓகே. அதனால தான் ஆள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டே தவிர ஒருபோதும் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும், உங்கள் லைஃப்பில் கொண்டு போகணுங்க ஒரு தாட் இவரோட மைண்டில் இருந்துகிட்டே இல்லை. மேபி அது உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதில் என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் இந்த ஒரு பர்சன் நீங்கள் ஏன்னா நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஒரு வாட்டி ஃபைட் நடக்குது, 2 வாட்டி ஃபைட் நடக்குது, இல்லைங்க ஒரு 10 வாட்டி நடக்குது, நமக்கு அடுத்த ஒரு அவேர்னஸ் நமக்கு வரும்ல. ஸோ உங்களுக்கு போக போக இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் மனசில் ஆகிட்டு உண்டு. எஸ் இவன் எனக்கு கமிட்மெண்ட் தரக்கூடிய ஐடியால் இவன் கிடையாது, ஸ்னேகிங்கிறது நான் மட்டும் தான் வச்சுருக்கேன், இவனுக்கு அவன் எந்த ஒரு ஸ்னேகமும் இல்லை.
இவன் ஏதோ ஒரு பக்க ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டர். ஒரு இவன் வந்து நம்ம குடுக்குற மணிக்காக தான் இவன் நம்ம கூட இருக்கிறான்னு ஒரு தாட் உங்க மைண்ட்ல வந்துட்டுண்டு. ஸோ உங்களுக்கு அது மட்டும் இல்லாம இந்த அப்ப நீங்க கேட்டுருக்கலாம். லாஸ்ட் டைம் நீங்க கேட்டுருக்கலாம். நான் உனக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன். நீ உனக்கு பிஸ்னஸ்க்கு நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். உனக்கு இவ்வளோ நீ கிட்ட எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் என்ன? அப்போ இவரே உடனே ஓ! ஸோ அப்போ நீ எனக்கு இதெல்லாம் தந்தது வந்து ஜஸ்ட் நான் உன்ன மேரேஜ் பண்ணிப்பேன். எனக்கு ஒரு கமிட்மெண்ட் குடுப்பேன்னு தான் நீ இதெல்லாம் எனக்கு பண்ணியா? எனக்கு உன் பணமும் வேண்டாம். எனக்கு நீயும் வேண்டாம். எனக்கு என் லைஃப்ப எனக்கு பார்த்துக்க தெரியும். நான் வேலை செஞ்சு நான் உன்கிட்ட இதுக்கு தந்த காசெல்லாம் நான் உன்கிட்ட ரிட்டர்ன் தந்துறேன். பட் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல நிற்கிறதுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு உன்னை மேரேஜ் பண்ணுறதுக்கும் எந்த விருப்பமும் இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நடந்த நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி தேவையில்லாத கான்ஃப்ளிக்ட் எல்லாம் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஆக்கிடணும். எனக்கு நீ வேண்டாம். நான் வேலைக்கு போகிறேன். நான் சாதிக்க போகிறேன். நான் வேலை செஞ்சு நான் உன்னோட கடத்தெல்லாம் நான் சால்வ் பண்ண சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டப் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. ஓகே, மேபி ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகி 8 months இருக்கலாம். ஆகஸ்ட் மந்த் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்கலாம். அப்படி இல்லைங்க 8 weeks இருக்கலாம், 8 days இருக்கலாம். ஓகே, கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செப்பரேஷனில் போயிட்டுருக்கு நம்ம சொல்லலாம். உங்களுக்கும் பயங்கர கோவம் இன்னொரு பர்சன் மேலே. ஏன்னா உங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் பயங்கர லாயலாக இருக்கிற ஒரு பர்சனை கஷ்டப்படுத்தும் போது அது கட்டாயம் நமக்கு வந்து ஒரு பெயின் இருக்கும்ல. ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் கரண்ட்லி வெயிட் பண்ணுறீங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா உங்களை பொறுத்த மட்டும் ஸ்நேகங்கிறது அது விளையாட்டு கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஹார்ட்டில் நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க தான் லைஃப்பை நீங்கள் நினச்சி ஜீவிக்கிற ஒரு கேரக்டர். அவங்க ஆக்சுவலி பயங்கர லாயல் நீங்கள். ஸோ அதனால் இவன் நம்மளோட உண்மையான ஸ்நேகத்தை மனசிலாக்கிட்டு இவன் வரட்டும், நம்மளாக போக வேண்டாம். ஏன்னா மறுபடியும் நம்ம போகிற டைமில் இவன் மறுபடியும் இந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட ஃபேக்காக நிற்பான். இவன் திருந்தி வரட்டும் அந்த ஒரு தாட்டில் உங்களுக்கு ஆக்சுவலாக கோவமாகும். ஏன்னா லாயலாக நின்று நம்மளை இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டானே அந்த ஒரு கோவத்தில் நீங்கள் சேசிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு நம்ம சொல்லலாம். கரண்ட்லி இவருக்கு கால் பண்ணுறதில்ல, மெசேஜ் பண்ணுறதில்ல, திருந்தி வரட்டும் ஒரு பேஷண்ட்ஸை நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஓகே, தென் இவரை ஆக்சுவலி நைட்டு திங்க் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கரண்ட்லி இவர் வந்து ரூடாக இருக்கிறாங்க. ஓகே, ரூடு மீன்ஸ் என்ன சொல்கிறது, ஆக்சுவலி நீங்கள் ஒரு பக்கம் கோவத்தில் இருக்கிறீங்க. இவரை எப்படி இருக்கிறாப்ப பயங்கர ரூடாக இருக்காங்க. எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, ஸ்நேகம் இல்லை, நீ யாரோ என் லைஃப்பில், நீ 3வது பர்சன் என் லைஃப்பில், நீ இல்லைங்க எனக்கு வாழ முடியாதா என்ன? ஸோ நீ என் லைஃப்பில் ஒரு நீ என் லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. நீ இல்லாட்ட என்னால் ஹாப்பியாக அடித்து பொழிச்சு என் லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும். பாரு நான் எப்படி வாழ்ந்து காட்டுறேன் பாரு. கரண்ட்லி வந்து இவர் ரூடாக பிஹேவ் பண்ணுறாரு. ஓகே, ஈகோலையும் ஆட்டிடியூட்லையும் இவர் ரூடாக பிஹேவ் பண்ணுறாரு நம்ம சொல்லலாம். ஸ்நேகம் இல்லை, ஃபீலிங்ஸ் இல்லை. இந்த செப்பரேஷன் எதுவும் பண்ணாது. இல்லைங்க இந்த செப்பரேஷன் எனக்கு ஒரு பெயின் இல்லை, எனக்கு ஒரு வலி இல்லை, எனக்கு ஒரு வேதனை இல்லை, எல்லாம் உனக்காகும். நீ தான் வந்து என்னை நினச்சி ஒவ்வொரு நிமிஷம் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா, அழுதுட்டுருப்பா. பட் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை நினச்சி எனக்கு ஒரு பெயினோ ஒரு வலியோ ஒன்றும் கிடையாது. ஒரு ரூடாக பிஹேவ் பண்ணாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஓகே ஓகே, எனக்கு தெரிஞ்சு இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க ரூடாக பிஹேவ் பண்ணதுக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட்லி வந்து இவருக்கு உங்ககிட்ட வர முடியாது. ஏன் வர முடியாது அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பு லாஸ்ட்டாக இவர் என்டர் பண்ணிட்டு போகும்போது அந்த கதை இந்த கதை எல்லா கதையும் சொல்லி உங்கள் மேலே பழியை போட்டுட்டு இவர் போயிட்டு உண்டு. ஓகே, தென் இவர் உங்கள் லைஃப்பில் மறுபடியும் திரும்பி வர முடியாது. ஓகே, அதனால் கரண்ட்லி இவர் ரூடாக நிற்கிறாங்க. உனக்கு ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். அப்போது இவர் ரூடாக நிற்கிறத கண்டு நீங்கள் இவர் ரூடாக நிற்கிறத கண்டு மேபி நீங்கள் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாம். ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் இனி உங்கள் லைஃப்பில் திரும்பி வர முடியாது. ஏன்னா லாஸ்ட்டாக போகக்கூடிய டைமில் அவ்வளோ வார்த்தைகள் இவர் விட்டுட்டு போயிட்டு உண்டு. அப்போ இனி இவர் உங்களோட லைஃப்பில் இவர் கடந்து வர முடியாது. அப்படி மேபி இவர் ரூடாக நிற்கிறத கண்டு நீங்கள் மேபி கெஞ்சி வரலாம். ஓகே, ஸோ அதனால் இவங்க ரூடாக நிற்கிறாங்க நம்ம சொல்லலாம். தென் இந்த செப்பரேஷனில் இவங்க உண்மையாகவே மூவ் ஆன் ஆகிட்டாங்களா, அவங்கள மறந்துட்டாங்களான்னு கேட்டால் நெவர் கிடையவே கிடையாது. ஏன்னா இவரோட லைஃப்பில் டோட்டலி பேலன்ஸ் இல்லை நம்ம சொல்லலாம். இது ஒரு பர்சனோட லைஃப்பில் இது ஒரு செப்பரேஷனில் இவரோட லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை நம்ம சொல்லலாம். எதனால பேலன்ஸ் இல்லை அப்படின்னா, நம்ம எல்லாருமே சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், தென் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம பார்க்குறோம். என்ன தான் இவர் வந்து ஓகே நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துட்டு முன்னோட்டு போகணும்னு ஒரு தாட்டில் இவர் இருந்தாலுமே இவருக்கு உங்களோட ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகிட்டே இருக்குது. ஓகே, அவரோட மைண்டில் உங்களை பற்றின தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயங்கள் இவரோட மைண்டில் ஓடிட்டே இருக்குது. இவரோட ஹார்ட்டாக இருக்கட்டும், மைண்டாக இருக்கட்டும், உங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்குது. உங்களோட ப்ரெசன்ஸ் இவருக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது.
ஓகே. சில ரிலேஷன்ஷிப்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஒரு ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆயிருக்கும். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் நம்ம இருப்போம். ஒரு ஒண்ணுமே இல்லாம இருக்கும். டோட்டலி ரிலேஷன்ஷிப்பே டெத்தா இருக்கும். அங்கேயும் இங்கேயும் ஒரு கான்டாக்ட் இருக்காது. ஒரு கம்யூனிகேஷன் இருக்காது. பட் மனசுக்குள்ள நம்ம அவங்க கூட ஒரு பேசுறது மாரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அவங்க அங்க அ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அ ஸோ அவங்களோட சிச்சுவேஷன் இங்க நமக்கு ஹார்ட் அளவுல நமக்கு இங்க ஃபீல் ஆயிட்டே இருக்கும்ல. அதே மாரி இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு உங்களோட பிரசன்ஸ் ஃபீல் ஆயிட்டே இருக்குது. ஓகே. என்னதான் இவரு கரண்ட்லி ரூடா இருந்தாலும், இவருக்கு தெரியும் எஸ் உங்களுடைய ஸ்நேகங்கிறது ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகமாவும், நீங்க பயங்கர லாயலாகும். கடைசி வரைக்கும் இந்த ஒரு பெர்சனுக்காக நீங்க வெயிட் பண்ணுவீங்களே தவிர, இன்னொரு பெர்சன் உங்க லைஃப்ல நீங்க சூஸ் பண்ணவே மாட்டீங்கன்னு இவருக்கு ஸ்ட்ராங்கா தெரியும். ஸோ உங்களோட அடிக்கடி உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்ல நடந்த தாட்ஸ் இவருக்கு மைண்ட் வந்துட்டு போகுது. கண்டினியூஸா அந்த பெர்சன் உங்க நேம்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம். ட்ரீம்ஸ்ல அந்த பெர்சன் உங்கள அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம். இன்னும் உங்க கூட இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆன மாரி இவருக்கு ஒரு ஃபீலிங் வந்துட்டுல்ல. இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப் கனெக்ட் ஆயிட்டு இருக்கிற மாரியும், ஒரு நோ கான்டாக்ட்டோ, ஒரு செப்பரேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் ஒண்ணும் பண்ணிட்டல ஆக்சுவலி. ஓகே. இன்னும் உங்க கூட இந்த ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு போற மாரி இவரு எவ்வளோ பிஸியா இருந்தாலும், இவரு என்னதான் மைண்ட டைவர்ட் பண்ணாலும், அப்பப்ப இவருக்கு உங்க தாட் வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இவங்களோட பிரசன்ஸ் ஃபீல் ஆகுறனால இவரோட லைஃப்ல ஒரு பேலன்ஸ் இல்ல. இல்லைங்க லைஃப்பை பேலன்ஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியல. சம்டைம் நம்ம ஒரு 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 பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருப்போம். நம்ம சாப்பிடுவோம், வேலைக்கு போவோம், இல்லை படிக்க காலேஜ் போவோம். என்ன இருந்தாலும் அவங்க தாட்ஸ்லேயே நம்ம வந்து கடந்து லைஃப்பை முன்னோட்டு கொண்டு போவோம் நம்ம சொல்லுவோம்ல. அதே மாதிரி கரெக்டாக இவர் உங்களோட தாட்லேயே லைஃப்பை முன்னோட்டு கொண்டு போயிட்டுருக்காரு நம்ம சொல்லலாம். டோட்டலாக இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. ஏன்னா உங்களோட ப்ரெசன்ஸ் இவருக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. என்னதான் இருந்தாலும் இவருக்கு தெரியும். நீங்க வந்து வெயிட் பண்ணுவீங்கன்னு இவருக்கு ஷூரா தெரியும். ஏன்னா இவருக்கு அது ஒரு ட்ரஸ்ட் உண்டு உங்க மேல. ஏன்னா நீங்க உங்கள பொறுத்தமட்டில அவ்வளோ சீக்கிரமா நீங்க யாரையும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டீங்க. அட்டாச்ட் ஆக மாட்டீங்க. அப்படி அட்டாச்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த பர்சனோட ப்ளஸ்ஸு, மைனஸு எந்த ஒரு சிச்சுவேஷன் நீங்க வெயிட் பண்ணுவீங்கன்னு இவருக்கு தெரியும். ஓகே. அது மட்டும் இல்லாம என்னதான் அந்த ஒரு பர்சன் கெரியர்ல பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணாலுமே கெரியரில் மேபி நான் உன்னை விட பெரிய ஆளாக ஆகணும், உன்னை விட ஃபினான்ஷியலி நான் க்ரோ ஆகணும், உன்னை விட எக்ஸ்ட்ரா நான் சம்பாதிக்கணும். ஸோ அப்படி ஒரு தாட்டில் இவர் மைண்டை டைவர்ட் பண்ணி கெரியர் பணம்னு இவர் ஒரு பக்கம் ஓடினாலும் ஆக்சுவலி இவர் கரண்ட்லி டவுன் ஆகும் டோட்லி. ஓகே. இவர் டவுன் ஆகிட்டு உண்டு. இப்போ ஒரு ஒரு போஸ்ட் நம்ம ஆத்மார்த்தமாக லவ் பண்ணக்கூடிய ஒரு டைமில் ஒரு செப்பரேஷனில் நம்ம ஒரு நாள் முன்னோட்டு போகலாம், 2 நாள் முன்னோட்டு கொண்டு போகலாம், ஒரு 6 மாதம் முன்னோட்டு கொண்டு போகலாம். அது ஒரு சுமை தானே. நம்ம ஒரு போஸ்ட்டை மனசுக்குள்ளே சுமந்துட்டு நம்ம லைஃப்பில் முன்னோட்டு கொண்டு போகிறது அது ஒரு பயங்கர ஒரு போர்டான ஒரு விஷயம் தானே. அதே மாதிரி கரண்ட்லி இவர் டவுன் ஆகும். இவரை பொறுத்தமட்டில் இவருக்கு உங்கள் மேலே எந்த அளவுக்கு உங்களுக்கு இவருக்கு மேலே ஒரு ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டோ அதுவும் இவருக்கு சேமாக அவருக்கும் உண்டு. பட் என்ன அப்படின்னா மேபி நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் ஆன ஒரு கேரக்டராக இருக்கலாம், இவர் சப்ரெஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் ஆகும். ஏன்னா இவங்களை பொறுத்தமட்டில் இவங்களுக்கு ஈவும் ஆட்டிடியூடு தான் முக்கியம். ஓகே. ஸோ அப்போ இவருக்கு ஸ்நேகம் உண்டு, ஃபீலிங்ஸ் உண்டு. பட் அதெல்லாம் சப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அதை சொன்னல சப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், ஸ்நேகம் எல்லாத்தையும் சப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் எனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு தான் கஷ்டம், நீ தான் வழி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க, நான் லைஃப்பில் அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன், கெரியரில் ஃபோக்கஸ் ஆகிட்டுருக்கேன், புதுசாக நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு இவர் வெளியே காட்டிக்கலாம். பட் ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா இந்த ஒரு செப்பரேஷன் வந்து இவர் டவுன் ஆகிட்டு உண்டு. ஒவ்வொரு நாளையும் முன்னோட்டு கொண்டு போகிறது இவர் பயங்கர பாடுண்டு. ஒரு ப்ரெக்னெண்ட்டான ஒரு லேடி பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றில் ஒரு குழந்தைய சுமந்துட்டு ஒவ்வொரு நாளும் முன்னோட்டு கொண்டு போகிறது மாதிரி இவர் மனசுக்குள்ளே உங்களை சுமந்துட்டு ஒவ்வொரு நாளும் லைஃப்பை முன்னோட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே. பட் எல்லாம் சப்ரெஸ் ஆகும். இவர் சப்ரெஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஈகவும் ஆட்டிடியூடும். ஓகே. இவர் எப்பவுமே இவர் தோற்று போயிடக்கூடாது, இவர் தோற்று தப்பே பண்ணாலும் நான் தோற்று போயிடக்கூடாது, அதனால் அந்த ஈகவும் ஆட்டிடியூட்னால சப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். பட் இவர் என்னதான் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணாலும் இவர் டோட்லி ஒரு டவுன் ஆகும். ஏன்னா இவருக்கு இவங்க மேலே அடிக்ஷன் உண்டு, ஃபிசிக்கல் அடிக்ஷன். மேபி நீங்கள் ஃபிசிக்கலாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம், நீங்கள் ஃபிசிக்கலாக பேசியிருக்கலாம், இன்டிமேஷன் ஆகிருக்கலாம். ஸோ அந்த ஒரு தாட்டுமே கரண்ட்லி இவரோட மைண்டில் உண்டு. அந்த ஒரு விஷயமும் அடிக்கடி இவரோட மைண்டில் வந்து போகுது. ஒரு டோட்டலாக இவருக்கு லைஃப்பில் ஒரு டவுனான ஒரு சுச்சுவேஷன் ஆகும். ஓகே. மேபி இந்த செப்பரேஷனில் அவங்களோட லவ்வோட டீப் கனெக்ஷன் புரியுறதுக்காக மேபி வந்த சுச்சுவேஷன்ஸாக இது இருக்கலாம். ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு உண்டு. இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லைன்னா ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணாலும் இவருக்கு ஆக்சுவலி உங்களோட தாட்ஸ் அப்பப்போ வந்து டவுன் ஆகிட்டு இருக்காங்க. தென் என்ன இருந்தாலும் இந்த கெரியரில் இருந்து ஃபோக்கஸ் பண்ணாலும் அடிக்கடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ப்ரீசியஸான மூமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம்.
ஓகே. ஆக்சுவலி இவருக்கு கரண்ட்லி வந்து இவருக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீஸ்டார்ட் வேணும்னு ஒரு தாட் வந்துട്ടുണ്ട്. இவர் எஸ்டர்டே நைட் அது ஒரு தாட் வந்துடும். காரணம் என்ன அப்படின்னா, முன்னாடி எத்தனையோ சண்டை உங்களுக்குள்ளே நடந்திருக்கலாம். பட் மறுபடியும் நீங்கள் வந்து அந்த ஒரு அந்த அதெல்லாம் அந்த தப்பெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சரி போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமாதானப்படுத்தி இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். கரண்ட்லி உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. ஸோ அதில் நீங்கள் சேசிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு அப்போ இவருக்கு அது மனசிலாகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம தான் இங்கே ரீஸ்டார்ட்டை கொண்டு வைக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ஃபேக் அண்ணுட்டு உண்டு. ஓகே. அதனால நம்ம மேலே மிஸ்டேக் இருக்கிறனால நம்ம தான் இந்த இப்போ ரீஸ்டார்ட் பண்ணணும். இவருக்கு ஆக்சுவலி ட்ரீம் ஆகும். இவருக்கு ரிலேஷன்ஷிப் ரீஸ்டார்ட் ஆகணும், மறுபடியும் வந்து மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபாஸ்ட் இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கணுங்கிறது இவரோட ட்ரீம் ஆகும். ஓகே. பட் என்ன இருந்தாலும் இவருக்கு என்ன சொல்கிறது, இவரை எஸ்டர்டே நைட்டு திங்க் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இத்தனை நாளைக்கு நான் வந்து வெளியே சிரித்து கழித்து நான் முன்னோட்டு போகிறது, அது என்னால் அது கொண்டு போக முடியல. ஒரு உண்மையான ஃபீலிங்ஸ், எமோஷனு எனக்கு சப்ரெஸ் பண்ணி பண்ணி டயர்ட் ஆகிட்டு உண்டு. என்னால் இது மேபி நான் ஸ்டார்டிங்கில் சப்ரெஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ என்னால் சப்ரெஸ் பண்ண முடியலை. எனக்கு அது பயங்கர பெயினாக இருக்குது. என்ன தான் நான் வந்து வெளியே ரூடாக நான் நின்னாலுமே என்னால் அவங்க இல்லாமல் என்னால் வாழ முடியாது. எனக்கு இது நான் லைஃப்பில் முன்னோட்டு போகிறதுக்கு எனக்கு அந்த ஒரு பர்சன் வேணும். அந்த ஒரு தாட் வந்துட்டு என்னால் சப்ரெஸ் பண்ண முடியலை. அந்த ஒரு தாட் இவருக்கு வந்துட்டு உண்டு. ஓகே. என்னால் முடியலை. நான் டயர்டாகிட்டேன். நான் டவுன் ஆகி போயிட்டேன். என்னால் இதுக்கு மேலே பிடிச்சிட்டு நிற்க முடியலை நம்ம சொல்லுவோம்ல, அந்த ஒரு தாட்டுக்கு வந்துட்டு உண்டு. இவருக்கு தெரியும் நீங்கள் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் இவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. இவர் திரும்பி வர்றதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம். இவர்கிட்ட ஒரு காலுக்கோ ஒரு மெசேஜுக்கோ நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கன்னு இவருக்கு தெரியும். இவர் என்ன ஆகிட்டு கம்யூனிகேஷன் பண்ணணும் ஒரு தாட் இவரோட மைண்டில் வந்து மேபி கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு மொபைலில் வரைக்கும் எடுத்துருக்கலாம், டைப்பிங் வரைக்கும் பண்ணியிருக்கலாம். பட் என்னதான் ஈகோவும் ஆட்டிடியூடும் உண்டு இவருக்கு. ஓகே. நான் அங்கே போனால் தோற்று போயிடுவேணும். ஓகே. இல்லைங்க நான் அங்கே போனேன்னா நான் பண்ண தப்பெல்லாம் ஸோ இப்போ நானே மறுபடியும் அங்கிட்டு போனேன் அப்படின்னா எல்லாம் வந்து என் மேலே தான் எல்லா தப்புக்கும் வந்து காரணம் நான் தான் ஆகி போயிடும். ஏன்னா இனி அங்கிட்டு நான் ஒரு ஆக்ஷனோ ஒரு கம்யூனிகேஷனோ எடுத்துகிட்டு நான் அந்த சைடு போனேன் அப்படின்னா அவங்க லாஸ்ட்டு நீ என்ன சொல்லிட்டு போனேன் சில கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. அப்போ எல்லாம் என் மேலே தான் தப்பு நான் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். ஓகே. இவருக்கு கரண்ட்லி இவருக்கு മനസ്സിലായിട്ടുണ്ട്. ஓகே. நானும் அவளை ஆத்மார்த்தமாக ஸ்நேகிக்கிறேன்னு இவருக்கு മനസ്സിലായിട്ടുണ്ട്. பட் ஆளுக்கு ஈகவும் ஆட்டிடியூடு முன்னே வந்து நிற்குது நம்ம சொல்லலாம். பட் என்ன இருந்தாலும் இவர் மனசுக்குள்ளே இவர் திங்க் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சான்ஸ் வேணும், ஒரு சான்ஸ் கூட நான் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடைச்சேன் அப்படின்னா நான் வந்து நல்லா இருப்பேன், நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவேன், இனி நான் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ண மாட்டேன். இவர் ஷோராக உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுவார். ஓகே. கம்யூனிகேஷன் பண்ணுவேன். இவங்ககிட்ட எனக்கு ஒரு சான்ஸ் கூட கொடு, என் லைஃப்பில் நான் இனி இது தப்பாக பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. கம்யூனிகேஷன் நமக்கு வரும். பட் ஈகோவும் உண்டு, ஆட்டிடியூடும் உண்டு. பட் என்ன இருந்தாலும் இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷனுங்கிறது வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இவரோட மைண்டில் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீஸ்டார்ட் வேணும், மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகணும்னு ஒரு தாட் இவரோட மைண்டில் வந்துட்டு உண்டு. ஓகே. ஸோ இவங்க ஈகோலையும் ஆட்டிடியூட் நிற்கிறத நினச்சி நீங்கள் எந்த ஒரு காலும் மெசேஜும் நீங்கள் பண்ண வேண்டாம். ஏன்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அவங்க நம்ம பக்கம் வரக்கூடிய ஒரு டைமில் தான் நமக்கு ரிலேஷன்ஷிப் ஃபேவரபுளாக இருக்கும். நம்ம அங்கோட்டு போகக்கூடிய டைமில் மறுபடியும் நமக்கு இந்த டாமினேட் பண்ணுறது, மைண்ட் கேம் களிக்கிறது எல்லாம் நமக்கு நடக்கும். ஸோ அதனால் எப்போவுமே அவங்களும் உங்கள் பக்கம் வர விடுங்க. அவங்க உங்கள் பக்கம் வந்தாங்க அப்படின்னா அவங்க ரியலைஸ் பண்ணிவிட்டு வருவாங்க, நம்ம கூட ட்ரூவாக நிற்பாங்க. ஓகே. என்னதான் இருந்தாலும் இவர் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, இவர் வெளியே ரூடாக நின்னாலும் இவர் ஒவ்வொரு செகண்டும் இவர் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் எப்போ கால் பண்ணுவீங்க, நீங்கள் எப்போ மெசேஜ் பண்ணுவீங்க, உங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன, மூமெண்ட் என்ன, ஒவ்வொன்றும் இவரை வந்து சேசிங் பண்ணிட்டு தான் இருக்காரு. காரணம் இவருக்கு உங்ககிட்ட வரணும்னு ஒரு தாட் வந்துட்டு உண்டு. மேபி ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வருவீங்கன்னு இவர் எதிர்பார்த்து நின்றுருக்கலாம். இப்போ இவருக்கு மனசிலாகிட்டு உண்டு, இனி அவங்க வர மாட்டாங்க, நம்ம தான் போகணும்னு இவருக்கு மனசிலாகிட்டு உண்டு. ஓகே. ஸோ இதுதான் எஸ்டர்டே நைட்டு ஒரு பர்சனோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் தான் நமக்கு நீங்கள் இம்பார்ட்டண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே. மேபி எனக்கு இதில் ஒரு விஷயம் கரண்ட்லி இந்த ஒரு பர்சனோட மைண்டில் 24/7 நீங்கள் உண்டு. இவர் 24/7 உங்களை பற்றி திங்க் பண்ணனால அந்த ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகலாம். காரணம் என்னென்னா மேபி அது உங்களுக்கு ட்ரிகர் ஆகலாம். உங்களுக்கு சம்டைம் கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், சம்டைம் உங்களுக்கு அழுக வரலாம். அதெல்லாம் காரணம்னா இவங்க உங்களை 24/7 உங்களை திங்க் பண்ணனால உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது.
ஸோ தயவு செஞ்சு நீங்கள் நீங்களாக காண்டாக்டோ காலோ மெசேஜோ பண்ணாதுங்க. அவங்களும் உங்கள் பக்கம் வர விடுங்க. ஓகே ஓகே தென் நமக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே 1111 கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். தென் இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த மந்தில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் பேசிஸான மூவ்மெண்ட் எதுவும் நடந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டே பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.